ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏகப்பட்ட ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் நமக்கு அவைலபிள் இருக்குங்க. பட் நம்ம யாரும் ஒவ்வொரு ஃபண்டை பத்தின டீப் டைவ் அடிச்சு அனலைஸ் பண்ணி பார்த்தது கிடையாது. ஸோ நான் இன்னையில இருந்து ஒவ்வொரு ஃபண்டா டீப் டைவ் அடிச்சு ஒரு ஷார்ட் வீடியோ உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணலான்ட்டு அதுல ஃபர்ஸ்ட் வீடியோவா எடுத்துட்டு வந்திருக்கிற ஃபண்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 27 வருஷம் ஓல்டஸ்ட் ஃபண்ட் HDFC டாப் 100 ஃபண்டுங்க. ஸோ இந்த ஃபண்டை வந்து இன்னைக்கு தேதிக்கு 2022 இருந்து ராகுல் பைஜால்ங்கிறவர் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 39,000 கோடியில இருந்து 40,000 கோடி வரைக்கும் ஏஎம் வச்சிருக்கக்கூடிய ஃபண்டுங்க. ஸோ இன்னைக்கு NAVன்னு எடுத்துக்கிட்டோம்னா 1,150 ரூபால இருந்து 1,200 ரூபா வரைக்கும் ட்ரேட் ஆயிருக்கக்கூடிய ஒரு ஃபண்டு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ CAGRன்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட நமக்கு ஆனுவல் ஆவரேஜ் CAGR தான் நான் சொல்றேன். ஸோ ஆவரேஜ் CAGR 13ல இருந்து 16 வரைக்கும் நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து போயிருக்கு. ஸோ இதை மேக்சிமம் எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னா 97% ஈக்விட்டியில தான், அதுவும் டாப் 100 கம்பெனிஸ்ல மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா HDFC, தென் வந்து இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ், இந்த மாதிரியான டாப் 100 கம்பெனிஸ் இருக்கிறதுலயே ஸ்டாக் மார்க்கெட்ல டாப் 100 கம்பெனிஸ்ல மட்டும்தான் இந்த ஃபண்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதர்வைஸ் வேற எங்கேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. 97% இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ரிமைனிங் 3% கேஷாவும் பாண்டாவும் ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து சேஞ்ச் ஓவர் பண்றதுக்கு வச்சுக்குவாங்க. அட் சேம் டைம் வந்து ரேட்டிங்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 and above, ஆவரேஜ் above வந்து ரிட்டர்ன்ஸ் நல்லாவே கொடுத்துருக்குங்கிறதுனால ஸோ வெரி ஓல்டஸ்ட் ஃபண்டு. ஸோ வெரி பிகினருக்கு இந்த மாதிரியான ஃபண்டெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். ஸோ நீங்க யாரெல்லாம் இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ல எது யூனிக்கா இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப்பை தட்டுங்க. ஸோ இல்ல நான் இந்த மாதிரியான ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு அந்த ஃபண்டை பத்தி எனக்கு டீடைல் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுங்கன்னு நினைச்சீங்கன்னா அந்த ஃபண்டோட நேமை கமெண்ட்ல போடுங்க. நான் உங்களுக்கு அந்த ஃபண்டோட ஷார்ட் வீடியோவோட நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அன்டில் தென் பாய்.